மகளே மேட் ஃபார் ஈச் அதர். இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது. குறிப்பா ஸ்ரீமுகி ஒரு பாமை கொளுத்தி விட்டு போட்டாங்க இல்லையா, உங்ககிட்ட இருக்கிற காயினை வந்து நீங்க சேஃபா பாதுகாக்கணும் அப்படின்றது சொல்லிட்டு போன உடனே எல்லாரும் யார் காயினை திருட போறாங்க, குறிப்பா மகேஷ் அண்ட் சாண்ட்ரா என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி நிறைய அலப்பறைகள் நடந்துட்டு இருந்தது. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேம் ஸ்டேஜ் 2 ஒரு கேம் வச்சிருந்தாங்க. அந்த கேம்ல வேற மாதிரி இருந்தது. அதுல அஞ்சலி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி என்ன கேம் அது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலி பிரேமகுரு வந்து கப்புள்ஸுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ற ஒரு செக்மெண்ட். ஸோ ஒரு விஷயம் நடந்து அதுலேருந்து ரியலைஸ் பண்ணி மாறி இருப்பாங்களே, அந்த ஒரு செக்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே விரிவாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஐப்பு கண்டிப்பா பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அந்த டாஸ்க்ல வந்து பிரியங்கா அண்டு ஆசியா குரூப் வந்து லீடிங்ல இருக்கிறாங்க. ஓகே, காயினை அவங்க ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணி இந்த காயினை எப்படி சேவ் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் என்ன பண்றாங்க, கல்யாண் பேரடைஸ் கல்யாணோட பெட்ரூம் இருக்கு இல்லையா, கல்யாணோட பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க, சந்தியா வராங்க. சந்தியாவும் இன்னொரு பக்கம் சோனியாவும் இவங்க 2 பேர் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, சந்தியா எங்க கல்யாணம் எங்க போனாருன்ற மாதிரி கேட்குறாங்க. கல்யாணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே அங்கிருந்து சந்தியா ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. யாருடைய பெட்ரூம்ல, ஒரு பக்கம் வசந்தி மற்றும் கல்யாணோட பெட்ரூம்ல இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, அங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கும், இங்க ஒரு டோர் இருக்கும், ரெஸ்ட் ரூம் டோர். அதை ஓப்பன் பண்ண உடனே இங்க வந்து ட்ரெஸ் காய போடுறது, அந்த ஏர் ட்ரை பண்ற இடம், அந்த மாதிரி ஒரு இடம், லக்கேஜஸ் வைக்கிற ஏரியா, அதுக்கப்புறம் பெட்ரூம். இந்த 3 ரூமும் ஒவ்வொன்று, இது பெட்ரூம்ல இருந்து இந்த ரூம் ஸ்டோரேஜ் ரூம் பக்கத்துல ட்ரெஸ் ரூம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, இங்க சூட்கேஸ்ல துணியெல்லாம் இருக்குல்ல, அதுல ஒளிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் சந்தியா செக் பண்றதுக்காக உள்ள போய் லாக்அப் போட்டு வரவே இல்லை. இதை பார்த்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, வசந்தி உடனே கல்யாண் கிட்ட போயிட்டாங்க. கல்யாண் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணிட்டாவ, உள்ள போய் சந்தியா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பக்கத்து பெட்ரூம்ல இருந்து கல்யாண் வராரு. வந்த உடனே சோனியா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பிசிக்கலா ஆயிரும்னா இந்த மாதிரிலாம் அவங்க ஏன் போய் பண்ணணும், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த இடத்துல வசந்தி பேசுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் வசந்தியும் சோனியாவும் சேர்த்து இந்த ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. அவங்க ரூமை விட்டு சோனியா வெளியே போக முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள வெளியே வர சொல்லு, சந்தியாவை வெளியே வர சொல்லு அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியால இருந்து, அப்போ நாங்க உங்களை வெளியே வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்துமே, சோனியாவோட கணவர் சித்து வந்து ட்ரை பண்றாரு, அந்த டோரை திறந்து எப்படியாவது சோனியாவை வெளியே எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. அது ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவங்க வெளியே வராங்க, யாரு, சந்தியா. வெளியே வந்தோடனே அவங்க செக் பண்ணுங்க, ட்ரெஸ்ஸில் ஏதாவது வச்சிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்றாங்க. கடைசியில செக் பண்ண விடாம வெளியே வந்தாச்சு. உடனே கேட்டா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போனேங்க, ரெஸ்ட் ரூமுக்காக இது பண்ண போனேன், அதனாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க, ரெஸ்ட் ரூம்னா உங்க ரெஸ்ட் ரூம் நீங்க போய் யூஸ் பண்ணுங்க, ஏன் இங்க வந்து இது பண்ணணும், அதையும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றேன்னா ரெஸ்ட் ரூம் மட்டும் போய் யூஸ் பண்ணிருக்கலாமே, ரெஸ்ட் ரூமுக்குன்னு ஒரு டோர் இருக்கு, அதுக்குன்னு ஒரு லாக் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ரூமையும் சேர்த்து ஏன் லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இப்படி போதா உடனே என்ன பண்றாங்க, பிரியங்கா வந்து என்ன பண்றாங்க, பேசிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து டாஸ்க் எல்லாம் விளையாடாதீங்க, அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபைட்லாம் ஆனதுக்கு அப்புறம் உமன் கார்ட்லாம் கேர்ள்ஸ் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்றதெல்லாம் இது ரொம்ப தப்புன்ற மாதிரி பிரியங்கா ஒரு பெரிய எச்சரிக்கை போடுறாங்க. எப்படி பிரியங்கா பெரிய எச்சரிக்கை, ஏன்னா இந்த மாதிரி பிசிக்கலா போச்சுன்னா இந்த மாதிரி பயன், ஏன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னு உடனே வந்து சந்தியா, இல்ல நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க பிரியங்கா, நீங்க இப்பெல்லாம் சொல்லாமா அப்படின்னு கேட்கும்போது, எப்பா நான் உன்னை சொல்லல, ஜென்ரலைஸா தான் எல்லாருக்கும் காமனா தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் இப்ப உன்னை சொன்னா சந்தியா, ஜென்ரலா தான் நான் பேசிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்ற ஒரு கேள்வியை பிரியங்காவும் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சொல்றதும் நியாயம் தானே, ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சுன்னா அந்த ஒரு கார்டை எடுத்துன்னு வந்து நீங்க சொல்லாதீங்க, கேம்னா இப்படி இருக்கும்ன்றது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உடனே வந்து சந்தியா, இல்ல நான் ரெஸ்ட் ரூம்க்கு தான் யூஸ் பண்ண போனேன், வேணும்னா நீங்க வந்து எங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கங்க, இதெல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன, அவங்க போய் செக் பண்ணி பாக்கிறதுக்கு தான் அந்த முயற்சி, ரெஸ்ட் ரூம் அப்படின்றது பொய் கதை. உடனே வந்து மாத்திக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இங்க டிஸ்கஷன் போனதெல்லாம் தேவையற்றது அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஸ்ரீமுகி உள்ள வராங்க. உள்ள வந்தவொடனே செகண்ட் கேம் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி அஞ்சலி கிட்ட 8000 ரூபாய் இருக்கு, பிரியங்கா அண்ட் சிவ் கிட்ட 17,000 ரூபாய், சந்தியா அண்ட் இந்த சந்தியா டீமுக்கு 7,000, வசந்தி டீமுக்கு 8,000.
அடுத்து ஒரு இன்டெலிஜென்ட் கேம் ஒன்று இருக்கு. ஓகே, அடுத்த டாஸ்க்கு ஒரு 4 பேர் வராங்க. யாருன்னா அஞ்சலி வராங்க, பிரியங்கா வராங்க, சந்தியா வராங்க, வசந்தி வராங்க. இந்த 4 பேர் அடுத்து வராங்க. ஓகே, வந்த உடனே அந்த 4 பேரையும் கார்டன் ஏரியா கூப்பிட்டு போறாங்க. அங்க ஒரு டாஸ்க் இருக்கு. என்ன டாஸ்க்னா நம்பர் டாஸ்க். ஸோ அங்க வந்து ஒரு பெரிய வலையில வந்து 4 பாகமா பிரிச்சுட்டு நம்பர் வச்சிருக்காங்க. என்ன நம்பர்னா 1 2 3 4 அப்படின்ற மாதிரி 4 ரோ வச்சிருக்காங்க. ஸோ 4 ரோ 4 காலம், அப்போ 16 வரும் இல்லையா? அதுல என்ன பண்ணணும்னா 1 2 3 4 அப்படின்ற நம்பரை கண்டினியூஸா அரேஞ்ச் பண்ணாம அந்த 16 இடத்துலயும் மாறி மாறி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான். ஆல்ரெடி அதுல ஒரு 5 நம்பரோ 6 நம்பர் தான் மிஸ் ஆயிருக்கும். அதை நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்து யார் அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டாஸ்க் ஜெயிக்கிற ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றாங்க. அதுல அஞ்சலி மேல 2000 ரூபா கட்டினாங்க, பிரியங்கா மேல 2000, அடுத்து சந்தியா மேல 2000, வசந்தி மேல 2000. ஆக மொத்தத்துல இந்த டாஸ்கோட வெற்றி அமௌண்ட் 8000 ரூபாய் இருக்கு. ஓகே, ஸோ அதுல ஃபசில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இதுல வந்து செம டஃபா போனது காம்படிஷன் வேற யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி, பிரியங்கா மற்றும் சந்தியா, இந்த 3 பேருக்குமே சரியான டஃப், பயங்கரமான டஃப் காம்படிஷன் போயிட்டு அதுல ஃபைனலா அஞ்சலி ஜெயிச்சுட்டு அந்த 8000 ரூபாய் சேர்த்துட்டாங்க. வேற மாதிரி அஞ்சலிலாம் ஜெயிப்பாங்கலாம் எதிர்பார்க்கல. நான் எய்தர் சந்தியா பிரியங்கா தான் ஜெயிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு தான் அதுல அஞ்சலி கம்பேக் பண்ணி ஜெயிச்சதுலாம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வசந்தி லேட்டா தான் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பசில் அந்த நம்பர் கண்டுபிடிக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, வெக்கா போட்டு அந்த நம்பரை மூடி வச்சிருக்காங்க. அதுல போய் தேடி ஒரு நம்பரை எடுத்துன்னு வந்தா நம்ம மாத்தணும். ஓகே, இதுல இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வசந்தி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 4-5 நம்பரை சேர்த்து ஒலிக்க வச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒலிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடின விதம், அவங்க மற்றவங்க ஜெயிக்க விடாம பாக்குறதும் ஒரு கேம் தானே, அந்த ரீதியில இவங்க விளையாடினது பார்க்க முடிஞ்சு. ஓகே, இதை தாண்டி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சந்தியா சோனியா வந்து எனக்கு என்னமோ சாண்ட்ரா மகேஷுக்கு ஏதோ ஒரு பவர் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்ததால தான் இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எப்படி இவங்க சைலண்டா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து ஜானு வந்து சொல்றாங்க சந்தியா எவ்வளோ இது சின்ன பொண்ணா இருக்கா, அவ பண்ற பிஹேவியர்லாம் பாரு, போயிட்டு அவளா ரெஸ்ட் ரூம் போனா மூட்னா இதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி ஜானு வந்து பானு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல ஜானு கூடவே இருந்து பார்த்தாங்க இல்லையா, ஏன்னா வசந்தி ஜானு டீம்மேட்டு கூடவே இருந்து பார்த்ததுல இவங்க பண்ண பிஹேவியர் நாட் அக்செப்டபிள். இப்ப எனக்கு இதுவே அப்படின்னா ஜானு பானுக்கு அடுத்து ஒரு பெரிய வெடிகுண்டே வரப்போதே, ஒரு காயின் கூட அவங்களுக்கு கிடைக்க போறதுலன்னு தெரிஞ்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பிரியங்கா அண்ட் சிவுமே சொல்றாங்க கண்டிப்பா சாண்ட்ரா மகேஷுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் இல்லாம ஒன்றும் கிடையாது, பவரை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாட போறாங்க அப்படின்றத டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எல்லா குரூப்புமே இந்த சாண்ட்ரா மகேஷ் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் அடிபட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாங்க, பிரேமகுரு வராரு. பிரேமகுரு வர்றதுக்கு முன்னாடி நைட்டு தூங்க போனோம் இல்லையா, அப்ப நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா அண்ட் மகேஷ் வந்து கார்டன் ஏரியால சுத்திட்டு இருக்கும்போது இவங்க காயின் ஆட்டைய போறதுக்கு சுத்திட்டு இருக்காங்க, இது பண்ண சுத்தி இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு உட்கார்றது, பயந்துகிட்டு பாக்குறதுன்ற மாதிரி இவங்க 2 பேரோட பல பேரோட தூக்கம் போச்சுரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சுத்திட்டு இருந்த தருணத்தை பார்க்க முடிஞ்சு. ஓகே, இதை முடிஞ்ச உடனே மறுநாள் ஆகுது. மறுநாள் எழுந்த உடனே எப்பவுமே பிரேமகுரு வருவாரா, பிரேமகுரு வந்து பேசுறாப்புல. பேசும்போது என்ன ஒரு டாஸ்க் கொடுக்குறாருன்னா, ஸோ அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் அந்த கப்பலுக்குள்ள, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷனை சொல்லிட்டு அதுல இருந்து நான் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்ற சுச்சுவேஷன் தான். அதுக்கு பக்கத்திலேயே சில பல ஸ்டோன்ஸ் வச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து மண்ணு வச்சிருந்தாங்க. ஸ்டோன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 2 கப்பலா, இப்ப நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்னோட ஜோடி வந்து அதை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கல்லுல எழுதுவாங்க, நாங்க இப்படி மாறணும் அப்படின்றத அந்த கல்லுல எழுதுவாங்க. எந்த தப்போ அந்த தப்பை வந்து மண்ணுல எழுதணும். ஸோ மண்ணுல எழுதிட்டு அதை அழைக்கணும், கல்லுல எழுதி நாங்க இந்த மாதிரி இருந்தோன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொன்னாங்க. அதுல ஒவ்வொரு கப்பலும் அவங்களுக்குள்ள நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்க்க முடிஞ்சு. எல்லாத்துலயும் என்ன மேஜர் ஒரு பாயிண்டா இருந்தது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, ஃபோன் கால் வருது, இதுலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாக்கி இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. குறிப்பா நாளைக்கு டேவோட டாஸ்கை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு டேவோட டாஸ்க் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்தவொடனே ஸ்பிளிட் ஆர் ஸ்டீல் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு பக்கம் கல்யாண் ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு இல்லையா, ஸ்டீல்ன்ற முடிவு, அது ஜானுபானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். ஒண்ணு. 2வது இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் மகேஷ் வந்து ஒரு பக்கம் பிரியங்கா அண்ட் சிவோட காயினை தான் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு முதல் இடத்துல பிரியங்கா அண்ட் ஆசியா டீம் 15000 காயினோட, அஞ்சலி அண்ட் பவனோட டீம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துல அவங்க 8000 14000 இருக்காங்க. ஸோ 1000 தான் டிஃபரன்ஸ்.
அந்த அளவுக்கு பயங்கரமான க்ளோஸ் கால்ல போகும்போது பிரியங்கா சிவுக்கு அந்த காயின் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க, அதுக்கு எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்க தான் நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.